தெலங்கானாவோட பத்துக்கம்மா திருவிழா 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைச்சிருக்கான். இந்த பத்துக்கம்மானா என்னங்க அது? பத்துக்கம்மா தெலுங்கானா மாநிலத்தோட ஒரு முக்கியமான பாரம்பரிய பூத்திருவிழா. இது முக்கியமா பெண்களால கொண்டாடப்படுது. பூத்திருவிழாவா? ஆமா, பத்துக்கம்மாங்கிற சொல்லுக்கு தாய் தெய்வம் உயிர் பெறட்டும்னு அர்த்தமா. இது பெண் தெய்வத்தோட சக்தியையும் பாதுகாப்பையும் குறிக்குது. நாட்டுப்புற கதைகள்ல இது கௌரி தேவியோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. இது எப்போல இருந்து கொண்டாடப்படுது? இது காகத்திய வம்சம் காலத்திலிருந்தே பெண் வலிமையையும் விவசாய செழிப்பையும் கொண்டாடுற விழாவா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் இது பொதுவா செப்டம்பர் அக்டோபர் மாசங்கள்ல வரும். எப்படி கொண்டாடுவாங்க? துர்கா நவராத்திரி சமயத்துல 9 நாள் நடக்கும். பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பல வகையான பூக்களால ஒரு கோபுரம் மாதிரி அழகா அடுக்குவாங்க. அதுக்கு பேரு தான் பத்துக்கம்மா. ஓ, பூக்களால கோபுரமா? ஆமா. அப்புறம் அத நடுவுல வச்சு சுத்தி நின்னு பாட்டு பாடி கைத்தட்டி ஆடுவாங்க. 9வது நாள் சத்துல பத்துக்கம்மா. அன்னைக்கு இந்த பூக்கோபுரங்களை பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகள்ல கரைப்பாங்க. கேட்கவே அழகா இருக்கு. ஆமா, இது தெலுங்கானாவோட மாநில விழாவாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. வெறும் பூக்களை வச்சு கொண்டாடுற ஒரு விழா எப்படி உலக சாதனை படைக்க முடிஞ்சது? அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. இந்த கின்னஸ் சாதனைங்கிறது அந்த நிகழ்வுல பங்கேற்ற ஆட்களோட எண்ணிக்கை, அவங்க செஞ்ச அந்த பத்துக்கும்மாக்களோட எண்ணிக்கை, அப்புறம் அந்த ஒருங்கிணைப்பு, இதையெல்லாம் பொறுத்தது. ஓ, அப்படியா? ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி இந்த பூக்கோபுரங்களை செஞ்சு ஒரே மாதிரி பாடி ஆடும்போது அது பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா? ஆமா. அது அந்த பகுதி மக்களோட கலாச்சார பெருமையையும் அவங்களோட கூட்டு முயற்சியையும் ஒற்றுமையும் காட்டுது. சோ வெறும் பூக்கள் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற அந்த எஃபர்ட், அந்த ஒற்றுமை தான் சாதனைக்கு காரணம்.